ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தஞ்சாவூர் ஸ்பெஷல் நீர் கொழுக்கட்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி 2 கப்பு புழுங்கல் அரிசி எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சு எடுத்து வச்சாச்சு. ஒரு 3 மணி நேரம் ஊறினா போதும். இதை நல்லா கிரைண்டரில் கொடுத்து ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதாவது ரொம்ப இட்லி மாவு மாதிரி அரைக்காமல் கொஞ்சம் குறப்பாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு 2 மூடி தேங்காவை நல்லா திருவி எடுத்துக்கலாம். இது கரெக்டாக 1 கப் வரும். இந்த 1 கப் தேங்காவையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணணும். தாளிப்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறம் கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, பட்டை மிளகாய் இதையும் சேர்த்து எல்லாத்தையுமே நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இது வதங்கி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்த பிறகு இதையும் நம்ம மாவு கூட சேர்த்துக்கலாம். இந்த மாவுக்கு ஆல்ரெடி தண்ணியெல்லாம் கரெக்டாக இருக்கிறதுனால நீங்கள் தண்ணி சேர்க்கவே கூடாது. அப்படி தண்ணி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு உருண்டை பிடிக்க வரவே வராது. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலையும் இதோட நான் சேர்த்துக்கிட்டேன். உப்பு 2 டேபிள் ஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பிணைஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா ஒரு சேர மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்ச பிறகு இதை இட்லி குண்டானில் வச்சு அவிக்கணும். இந்த மாவு எல்லாத்தையுமே குட்டி குட்டி உருண்டைகளாக பிடிச்சி இட்லி குண்டானில் வச்சு எல்லாத்தையுமே ஒரு சேர எடுத்து வச்சு அவிச்சு எடுத்துக்கணும். இது ஒரு 10 நிமிஷம் அவிச்சா போதும். இது நல்லா வெந்து வந்த பிறகு இதை எடுத்துடலாம். பர்ஃபெக்டாக வரத்துக்கு டிப்ஸ் என்னென்னா இதில் தேங்காய் துருவல் அதிகமாக சேர்த்துக்கணும். எந்த அளவு நீங்கள் தேங்காய் சேர்க்குறீங்களோ அந்த அளவு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் உப்பும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டிங்கன்னா தான் டேஸ்ட்டு நல்லா எடுத்தும் கொடுக்கும். சுவையான தஞ்சாவூர் ஸ்பெஷல் நீர் கொழுக்கட்டை ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுபோல் அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.